தமிழ் சினிமாக்கள்ல கதை எழுத ஆள் இல்லையா? இல்ல கதைகள் வந்து குறைஞ்சு போச்சா? இல்ல ரைட்டர்ஸ் கம்மியா இருக்காங்களா? எப்படின்னு என்னன்னு எனக்கு தெரியல. ஏன் இந்த மாதிரியான படங்கள வந்து பார்ட் 2 அப்படின்னு பண்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு பிராண்ட் சூதுகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிராண்டான ஒரு படம். அந்த மாதிரியான ஒரு படத்தை வந்துட்டு பார்ட் 2 எடுக்கும்போது ரொம்ப கவனமா எடுக்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு இந்த படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் இல்ல, நலன் குமாரசாமி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணல, சந்தோஷ் நாராயண் மியூசிக் இல்ல. இது எல்லாமே வந்து பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டா இருந்துச்சு. அது இல்லாம இவங்க தனியா என்ன பண்றாங்க? அவரோட சூதுகவும் பிரான்சைஸ் பண்றாங்களோ, ஆனா அவங்க ப்ரொமோஷன்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்க? அந்த சூதுவுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தொடர்பு இருக்கு. ஏன்னா அந்த அருமை பிரகாசம் கேரக்டர் நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது படத்தினுடைய எதிர்பார்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி போயிருச்சு. எனக்கு பர்சனலி என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இது வந்து சிவி குமார் அவர்களுடைய ப்ரொடக்ஷன். ஒரு டயத்துல வந்துட்டு சிவி குமார் அவர்களுடைய ப்ரொடக்ஷனாலே தியேட்டர்ல போய் கண்டிப்பா படம் பார்க்கலாம். அந்த படம் வந்து கண்டிப்பா கண்டென்ட் ஓரியன்டாவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்த படம் வந்து நல்ல படமா இருக்கும் அப்படின்ற வகையில வந்து தியேட்டர்ல போய் படம் பார்த்த ஒரு காலகட்டம் உண்டு. இப்ப சிவகுமார் அவர்கள் திரும்ப பண்றாரு, கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டா தான் இருக்கும். அதுவும் வந்து சூதுகவும் அவர் தான் பண்ணாரு, திரும்ப சூதுகம் அவரே வந்து ஒரு பார்ட் 2 பண்றாரு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு கதையா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துச்சு. ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இது வந்து சூதுகோமனுடைய ப்ரீக்வலா அல்லது சூதுகோமனுடைய சீக்வலா அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சூதுகோமனுடைய ப்ரீக்வல் மாதிரி காட்டுறாங்க, காட்டிட்டு அந்த அந்த சூதுகோமல நடந்த போர்ஷன்ஸ் எல்லாம் காட்டி முடிச்சுட்டு சூதுகோமனுடைய இது வந்து சீக்வல் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. ஒன்னு இது வந்து ப்ரீக்வலா இருந்திருக்கணும், இல்ல இந்த படம் வந்து சீக்வலா இருந்திருக்கணும். இது ரெண்டுக்கும் நடுவுல நடந்த ஒரு சம்பவம் தான் வந்து அந்த சூதுகோம் படம். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கிரீன் பிளான் பண்ணலாம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஐடியால வந்து புதுசா வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா ஆடியன்ஸ்க்கு எவ்வளவு தூரம் வந்து இது வந்து எங்கேஜிங்கா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த சூதுகோம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்ட் கிளாசிக்கான ஒரு படம். அந்த கல்ட் கிளாசிக்கான படம் அந்த படத்தை வந்து ஞாபகப்படுத்தும் பொழுது அதுல விஜய் சேதுபதியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஞாபகப்படுத்தும் போது அது மாதிரியான ஒரு கேரக்டர்ல தான் வந்து சிவா அவர்கள் இருக்காரு அப்படின்ற போது ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சாட்டிஸ்பாக்சன் படுத்தி ஆகணும். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா அந்த படத்துல இருந்த டைரக்டர் அந்த டார்க் காமெடி அந்த ஜோன் வேற, இவங்க காட்டின இவங்க ஜோன் வேற. அட்லீஸ்ட் வந்து இந்த படத்துல வந்து அவங்க பிளேவரையாவது மாத்திருக்கணும். இப்ப வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ரூமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் ரூம், அதுல இருக்கக்கூடிய ஒரு டார்க் காமெடியா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் அந்த டார்க் காமெடி, அதுல வந்து பாத்தீங்கன்னா செட்டில்டா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களா, இதுலயும் வந்து செட்டில்டா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸா, கேரக்டரோட ஆர்க்கா, அந்த ஸ்கிரிப்டோட லைனா, இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் அவங்க பண்ணியிருக்கும் பொழுது கண்டிப்பா ஆடியன்ஸுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, என்னப்பா சூதுகு மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனா அது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை தான் கொடுக்கும். எனக்கு பர்சனலி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாவே வந்துட்டு ஒர்க் ஆயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, என்னடா எங்கேயோ லைட்டா வந்து மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரோட ஆர்க் வந்து பெருசா வந்துட்டு ஒர்க் ஆகவே இல்லை. இன்னொன்று சூதுகம் 1ல வந்து பாத்தீங்கன்னா அந்த விஜய் சேதுபதி அந்த கேங்லாம் அவங்க ஒன்று சேர்ந்த உடனேவும் நம்மளுக்கு அந்த டீம் வந்து பயங்கரமா செட் ஆயிரும், மைண்ட் செட்டப் ஆயிரும். இது பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சூதுகம் கேரக்டர்ஸ் அந்த டீமை வந்து செட் பண்றதுக்கே நம்மளுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் வரையும் மைண்ட் செட்டப் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துமே வந்து ஒரு சில இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும் போயிடுச்சு. சரிப்பா சூதுகம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காமெடி இருக்கும், இதுல காமெடி ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2-3 இடங்கள்ல வந்து காமெடி வந்து ஒர்க் ஆயிருக்கு. கேரக்டர்ஸோட ரைட்டிங்கா பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிமிலியர் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சூதுகம்ல என்ன சிமிலாரிட்டி இருந்துச்சோ அதே சிமிலாரிட்டியா கேரக்டர் வந்து எழுதுன்ற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப போரான ரேட்டிங்கு. இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா புதுசாக ஏதாவது வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஏதாவது அதில் வந்து ஆடியன்ஸுக்கு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியான ஏதாவது நல்ல நல்ல சீன்களை வந்து அதில் வந்து வச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் தான் படம் பார்க்கும்போது வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல 2 இடத்துல தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த சூதுகவுமுடைய ஒரு ரீமாஸ்டர் வெர்ஷன் மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. மித்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மியூசிக் பண்ணுறது ஸ்கோப் இருந்தும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து மியூசிக் இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராகவே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம். சிவா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஜோனில் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காரு. கருணாகரன் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பார்ட் 1ல. இப்போ பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை வந்து பிளே பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து எந்துத்தியாசம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பயங்கரமாக வந்து எந்துத்தியாசமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்துத்தியாசம் வந்து ரொம்ப டவுனான மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு செட்டில்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. நான் ரொம்ப பெருசாக வந்து எதிர்பார்த்தேன். எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் எல்லா பேரும் வந்துட்டு அருமை பிரசாத் சொன்னாங்க சூதுகோம்ல. கண்டிப்பாக எம்எஸ் பாஸ்கர் அந்த ஞானம் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டருக்கு அதை நிறைய ஸ்கோப் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீனோ 2 சீனில் தான் இருந்துச்சு. மிச்சம் எல்லா டயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் அவர் வந்து சரிங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டிக்கிட்டே தான் நின்றுட்டே இருந்தார். எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ண விட்டுருந்தா கூட நிறைய இடங்கள்ல அவருமே வந்து பெருசாக வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. இந்த படம் வந்துட்டு ப்ரீகோலா சீக்கோலா அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு சீக்கோலா வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். முழுமையாக அந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூதுகவும் பார்ட் 2 வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு சீக்வல், அதே டயத்தில் ஒரு புவரான ஒரு ரைட்டிங்கு, கேரக்டர் வைஸ் இன்னும் கொஞ்சம் வந்து இப்போ நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா இந்த படம் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு படமாக இருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து இந்த படம் வந்துட்டு ஒரு பிலோ அவரேஜான ஒரு படமாக இருக்குது.
இல்லை இருந்தாலும் சூதுகவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், பார்ட் 2 படம் பார்க்கணும்னு நினச்சி விருப்பப்படுறவங்க தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு படமாக தான் அந்த சூதுகவும் பார்ட் 2 இருக்கும். நன்றி.